ஆறாம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம்? எல் ஷடாய் தேவன் ஒரு தேவை என்று வரும் பொழுது அந்த தேவையை கர்த்தர் எவ்விதமாய் சந்தித்தார். தேவை மாத்திரம் சந்தித்தாரா அல்ல தேவைக்கு அதிகமாய் சந்தித்தாரா? வச்சுக்க தொடச்சுக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி கொடுத்தாரா? ஆறா ஓடும்படியே செய்தாரா? மிச்சம் ஏறால எடுக்கும்படி செய்தாரா? வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்ற கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? ஒன்னும் சேதமா போயிடக்கூடாது, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கின்றார். அடுத்த வாசிங்க. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். எத்தனை கூட? 12 கூட. இங்கே வனாந்திரத்திலே ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதை நான் பார்க்கிறோம். நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தேவையையோ தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய தேவையையோ அல்லது ஒரு கூட்ட ஜனத்தினுடைய தேவையையோ அவர் சந்திக்கும் போது எவ்விதமாய் சந்தித்தார்? தேவையை மாத்திரம் சந்தித்தாரா அல்லது தேவைக்கு அதிகமாய் சந்தித்தாரா? அதைத்தான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். இப்ப பாருங்க, அன்னாளை குறித்து பார்த்தோம். தனிப்பட்ட ஒரு மனுஷி தேவை மாத்திரம் சந்திக்கிற, தேவைக்கு அதிகமாய் சந்தித்தார். ஒரு கல்யாணம், ஏராள ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க, தேவை மாத்திரம் சந்திக்கல, தேவைக்கு அதிகமாய் அவர் தான் பாருங்க எல் ஷடாய் தேவன். அவர் தான் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். அவர் போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார். இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் பாருங்க வசனத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள் வனாந்தரத்திற்கு. 3 நாட்கள் ஆகிவிட்டது. அப்ப அவர்களுக்கு உணவு சந்திக்கப்பட வேண்டும். உணவுக்குரிய காரியத்தை அவர்களுக்கு கொடுக்கணும், உணவு அவர்களுக்கு கொடுக்கணும். சீசர்கள் சொல்றாங்க, அவங்களை வேகமா அனுப்பிச்சு விட்டுருந்தாண்டவரை அவங்க வீடுகளுக்கு போய் தங்களுக்கு பதார்த்தங்களை அவர்கள் கொள்ளணும் அல்லது ஹோட்டல் வீட்டில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம், அனுப்பிச்சு விட்டுருங்க, நமக்கு வேலையை என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? போஜனம் கொடுங்கள். ஆண்டவரே எங்கேயா போகுது? எங்கிட்ட 200 பணம் தான் இருக்குது, 200 பணத்துக்கு எங்க போய் அப்பத்தை வாங்குறது? இவ்வளவு மக்களுக்கு எப்படி ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குறது? போய் அங்க சாப்பாடு கொஞ்சமா தான் செஞ்சு வச்சிருப்பான். நம்மகிட்ட இருக்கிறது வேற 200 பணம் தானே, என்ன பண்றது? உடனே பாருங்க அங்கேயும் தேடி ஈடி அது 5 அப்பம் 2 மீனை கொண்டு வர்றாங்க. கர்த்தர் பாருங்க அதை வாங்கி பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்ச மாத்திரத்துல பழி பெருக ஆரம்பிக்கிறது. பாருங்க வேத வல்லுநர்கள் கணக்கு போட்டு சொல்றாங்க, சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராயிருந்தார்கள். எத்தனை பேரு? 5000 புருஷர்கள். புருஷர்கள் என்று சொன்னால் திருமணமானவர்கள் என்று அர்த்தம். அப்ப திருமணம் ஆகாதவர்கள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வாலிபர்கள் வந்திருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க வந்திருப்பாங்க, சிறுவர்கள் வந்திருப்பாங்க. இதா இருக்கிறீங்களா? அப்ப குடும்பமா வந்திருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு புருஷனுக்கு ஒரு மனைவி வச்சாலும் எத்தனை ஆச்சு? 10,000 பேர் ஆச்சு. ஒரு குடும்பத்துக்கு அன்னைக்கெல்லாம் 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க 9 பிள்ளைங்க. சரி 2 பிள்ளைங்க கணக்கு வச்சாலும் கூட என்னாச்சு? 20,000 பேர் ஆச்சு. இன்னும் அப்படி இப்படி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதெல்லாம் கூட விடுங்க, 20,000 பேரை வைங்க. கர்த்தர் பாருங்க 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து பழகி பெருக வச்சு எவ்வளவுடைய தேவைகளை சந்திக்கிறாரு? 20,000 பேருடைய தேவைகளை சந்திக்கிறார். 20,000 பேருடைய பாருங்க தேவைகளை சந்தித்து பாருங்க என்ன பண்றாரு? மிச்சம் 12 கூட நிறைய செய்யறாரு, எடுக்க செய்கிறார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு என்ன செய்யுங்கள்? அவைகளை சேர்த்து வையுங்கள். சேர்த்தது எவ்வளவு வந்துச்சு? 12 கூட. எத்தனை கூட? 12 கூட. ஏன் 13 கூட இல்ல? ஏன் 11 கூட இல்ல? எனக்கு ஒண்ணு விளங்குச்சு. என்ன விளங்குச்சுன்னா, அங்க இருந்தவங்க மொத்தம் 12 சீசர்கள். அங்க இருந்தவங்க மொத்தம் 12 சீசர்கள். இந்த 12 கூடையும் அந்த சீசருடைய தலையில தூக்கி விட்டு, எப்பா இந்த பையன் தான் விதைச்சான். என்ன பையன்? இந்த சின்ன பையன் தான் 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான். விதைச்சவனுக்கு அறுவடை வரணும், விதைச்சவனுக்கு அறுவடை வரணும். எனவே இந்த 12 கூட உங்க தலையில தூக்கிட்டு என்ன செய்யுங்க? இந்த பையன் முன்னாலேயே நேரா போய் அவங்க வீட்டுல இறங்கி வச்சுட்டுவாங்க. போங்க, அவங்க வீட்டுல என்ன செய்யுங்க? இறங்கி வச்சுட்டுவாங்க. நீங்க போகும்போதே ஒண்ணு விளங்கிக்கிறணும். என்ன விளங்கிக்கிறணும்? நம்முடைய தேவன் எல் ஷடாய் தேவன். நம்முடைய தேவன் போதுமானவருக்கும் மிகவும் அதிகமான தேவன்.
ஆமென். அவர் தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன் என்பதை நீ விளங்கிக்கிறணும். ஏன்னா நான் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு நீங்க தானே செய்ய போறீங்க, இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய போறீங்க. நீங்க போய் மக்களுக்கு தவறான படத்தை செஞ்சிடக்கூடாது, காமிச்சிடக்கூடாது, தவறா போதிச்சிடக்கூடாது, சரியா போதிக்கணும். எதை போதிக்கணும்? நம்முடைய தேவன் தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன் என்பதை என்ன செய்யணுங்க? போதிக்கணும். அது இன்னைக்கு சரி உங்களுக்கு நான் டீச் பண்றேன், நல்லா கத்துக்குங்க, வெளிப்பாட உள்ள வச்சுக்குங்க அப்படின்னு செஞ்சாரு பாருங்க. அன்னைக்கு கத்துறது செஞ்சாரு பாருங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ரெண்டு கூடையும் தலையில் விட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு போல. இங்க எழுதப்படல, அது ஒரு நடந்திருக்கு கண்டிப்பா. ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் எல் ஷடாய் தேவன். அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன். அவர் தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் தருவாரோ தரமாட்டாரோ அப்படின்லாம் என்ன செய்ய வேணாம், யோசிக்க வேணாம். நாக்கு குளறி குளறிலாம் கேட்க வேணாம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமைக்க குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து ஜனங்களை உங்கள் மடியில் என்ன செய்வேன், கொட்ட வைப்பேன் சொல்லியிருக்கிறாரு. அதனால தைரியம் என்ன செய்யுங்க, கேளுங்க. கேட்கும் போது நல்லா பெருசா கேளுங்க, நிறைய கேளுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பெரிய தேவன், உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன். இந்த தேவையெல்லாம் பார்த்து அவர் பயந்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம நிறைய கேட்டுட்டோம்னா கர்த்தருக்குள்ள பயந்துருவாரோ. சில கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டோம்னா கர்த்தருக்குள்ள பயந்து பேக் அடிச்சிருவாரோ, பின்னால போயிடுவாரோ. அப்பா என்ன பண்ணி கேட்கறது கொஞ்சம் ஓவரா இருக்குது, என்னப்பா நீ மட்டும் இப்படி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிடுவாரோ சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நினைச்சு அப்படிப்பட்ட மைண்ட்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்முடைய தேவைகளெல்லாம் பார்த்து அவர் பயப்படுகிற தேவன் அல்ல, அவர் எல் ஷடாய் தேவன். எல்லாம் இருக்கிறீங்களா? 800 கோடி மக்கள் இருக்காங்க சொல்றாங்க. ஏற்கனவே ஏராளம் பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இன்னும் 800 கோடி மக்கள் வந்தாலும் கூட அவருடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்கு அவர்கிட்ட ஏராளம் இருக்குது இன்னமும். ஆமென். ஆகவே ஜெபத்துக்கு போகும்போதே இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடோடு போகணும். கர்த்தாவே இது போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை என்ன செய்திருக்கிறீர், நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் போதுமானது மிகவும் அதிகமான தேவன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக நீர் கொடுக்கிற தேவன், நிரம்பி வழியை செய்கிற தேவன் ஆண்டவரே என்கிற இந்த விசுவாசத்துல, இந்த வெளிப்பாட்டுல போய் நீங்க ஜெபிக்கும் போது நான் சொல்றேன், கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். ஏன்னா என் பிள்ளை என்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு அறிவுடையவன் என்ன செய்யறான் இருக்கிறானே. அவங்கவுங்க மைண்டு எண்ணங்கள் எப்படி எப்படி இருக்குது, என் பிள்ளை என்னை குறித்து இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை உடையவனா இருக்கிறானே அப்படின்னு கர்த்தர் என்ன செய்வாரு, பெருமைப்படுவார், கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு கூட போய் என்ன செய்ய வேண்டாம், கர்த்தர்கிட்ட ஜெபிக்க வேண்டாம். அப்படி ஜெபிக்கும் போது நான் சொல்றேன், உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் ஏறாள் இருக்கிற அளவுக்கு என்ன செய்வார், அவரு சந்திப்பார். ஆமென். எல்லாரும் மிதிப்பும் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் அவர் இருக்கிறார். ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தருடைய ஜெபம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, நீர் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன். எங்களுடைய தேவையை பார்த்து நீர் பயப்படுகிற தேவன் அல்ல, எங்களுடைய தேவைகளை பார்த்து நீர் பேக் அடிக்கிற தேவன் அல்ல. எங்களுடைய தேவையெல்லாம் தூசியிலும் தூசி ஆண்டவரை. உமக்கு ஒண்ணுமே இல்லை, அது தேடுதான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, ஒண்ணுமே இல்லை. நீர் அவ்வளவு பெரியவர், நீர் எல் ஷடாய் தேவன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ இந்த வெளிப்பாடு வெளிச்சம் இன்னும் அதிகமா எங்களுக்கு உண்டாகட்டும். ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. எல் ஷடாய் தேவனே, உம்மை குறித்த வெளிப்பாடு வெளிச்சம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே இதுக்குள்ள ஆழமாய் நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்வாங்க. தகப்பனே பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து இது மிச்சம் எடுக்க உதவி செய்கிறதற்காக நன்றி. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கினபடியால் ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.